ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்ல பாயில் பண்ணின சோயா சங்க்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் சேர்த்து நல்லா கோஸாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு பெரிய ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு கேரட். இப்போ அந்த ஆனியனையும் கேரட்டையும் மட்டும் சாப்பரில் போட்டு இதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சாப் பண்ணி வச்சுருந்த கேரட்டும் ஆனியனையும் அதில் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பன்னீரையும் சோயா சங்க்ஸையும் அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போது நான் இதை சப்பாத்தி உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா திரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்டஃபிங்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் போது வேணாம். இது கூட ஒரு 2 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணி மேலே ஒரு சப்பாத்தி லேயர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் நெய் விட்டு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு. பார்க்க சூப்பராக இருக்கும், அப்பிடைசிங்காக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. இல்லை வெஜ்ஜீஸ் இருக்குது, பன்னீர், ஸோ எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.